ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவர் சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வாழ்வு செழிக்கும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். காரணம், உங்கள் மேல் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய விலைக்கரையத்தினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க. யாருடைய விலைக்கரையும்? அவருடைய விலைக்கரையும், நம்முடைய நீதி அல்ல. மூன்றாவது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கீங்க. ஆவியான உங்களுக்குள் இருக்கிறபடினால தான் நீங்கள் இயேசுவே கர்த்தர் என்று அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறபடியால் நான் செழிப்பேன். என் குடும்பம் செழிக்கும், எங்கள் சபை செழிக்கும். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட ஐஸ்வர்யத்தின் ரகசியம். தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். ஒருவனை ஏழையாகவோ, ஒருவனை பணக்காரனாகவோ, ஒருவனை பற்றாக்குறைக்குள்ளாகவோ, ஒருவனை நிறைவாகவோ தேவன் அப்படி செய்வது இல்லை. தேவன் எல்லோரையும் குணமாக்குறார், எல்லோரையும் ஆஸ்வதிக்கிறார். எல்லோருக்கும் நன்மைகளை தேவன் அளவில்லாமல் என்ன செய்கிறார்? வழங்குகிறார். இந்த கால வேளையில் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் பெரியவராக சாலமோன் கண்டபடினால்தான் அவன் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாலமோனால் செய்ய முடிந்தது. இந்த காலவேளையில் நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். தேவனை ஒரு ரிச் கார்டாக பார்க்க போகிறோமா, இல்லை புவர் கார்ட், ஒரு ஏழையான தெய்வமாக பார்க்க போகிறோமா? பணக்கார கடவுளாக தேவனை நம்ம பார்க்க போகிறோமா, இல்லைன்னா ஏழையான தேவனாக பார்க்க போகிறோமா? பிரைஸ்லா. காரணம், அவர் பணக்கார கடவுள். காரணம், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று மீகால ஆகாய் 2:8 சொல்றாரு. இந்த பூமியில் இருக்கிற நிறைவெல்லாம் கர்த்தருடையது. சங்கீதத்தில் 50 போட்டிருக்குது, பூமியில் இருக்கிற நடமாடுகிற ஜீவராசிகளாம் என்னுடையது. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. இந்த பூமியை படைத்தது கர்த்தர். இந்த பூமியில் இருக்கிற அநேக நன்மைகளை படைத்ததும் கர்த்தர். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் ஏழை அல்ல, நாமும் ஏழை அல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் ஏன் ஏழ்மையில் இருக்கிறோம், ஏன் வறுமையில் இருக்கிறோம், ஏன் பற்றாக்குறையில் இருக்கிறோம், ஏன் நம்மளால் தேவ ராஜ்யத்தை மிக பிரஸ்தாபமாக உயர்வாக செய்ய முடியல? காரணம் என்னவென்றால், தேவனை குறித்த அறிவு, அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்த அறிவு, தேவன் நம்மை எப்படிலாம் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும், எப்படிலாம் உயர்த்தப்படும் என்ற அறிவு இல்லாதபடினால் வேத வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் அழிந்து போகிறார்கள். என்ன அறிவு இல்லையா? இன்னைக்கு உலகத்தின் அறிவு நமக்கு இருக்குதான், ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக ஆண்டவரை, நம்ம தேவனை எப்படி பார்க்க போறோம்னா, அவர் ரிச்சு காடுங்க. பிரைஸ்லா. அவர் பணக்கார தேவன். அவருடைய குடும்பத்திலே உங்களை என்னையும் இயேசுவ இரத்தத்தினால பிள்ளையா மாத்திட்டார். இப்போ பணக்கார குடும்பத்தில் இயேசுவ இரத்தத்தினால நாம் அவருடைய குடும்பத்திலே சொந்த மகனாக மகளாக மாறிவிட்டோம். அப்போ அப்பாவின் சொத்து பிள்ளைகாகிய நமக்கு உரிமை உண்டு. சுதந்திரம் யாருக்கு தான்? நமக்கு உண்டு. ஆனால் இந்த தொடர்ச்சியாக ஆண்டோட கிருபையால் நம் தேவன் எப்படிப்பட்டவர், நாங்கள் ஆராதிக்கிறோமே அவர் எப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். தேவனை எப்போதுமே ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் அதோடைய துவக்கத்தை பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் ஆதியாகமம் 1:2 பார்க்கும்போது மனிதனை ஒரு செழிப்புக்குள்ள, ஒரு பரிபூர்ணத்துக்குள்ள, ஒரு சுகத்துக்குள்ள, ஒரு வெற்றிக்குள்ள, ஒரு நன்மைக்குள்ள ஆண்டவர் வச்சாருங்க. அவனை ஏதேன் என்ற மகிழ்ச்சி தோட்டத்துக்குள்ள வச்சு, அந்த தோட்டத்திலிருந்து 4 நதிகளை பாய வச்சார். தேவனுடைய மனசு, தேவன் எப்படிப்பட்டவர், தேவனை நான் எப்படி அறிந்து கொள்வது? உங்களுடைய கையில் இருக்கிற வேதாகமத்தை தூக்கி சொல்லுங்க, வேத வசனத்து மூலமாக என் தேவனை நான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பணக்கார கடவுள்.
அவர் ரிச் காட். அவர் நம்முடைய இன்னைக்கு நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பற்றாக்குறைகள், குறைவுகள், இதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வதில்லை, அனுமதிப்பது இல்லை. ஒரு மனிதனுக்காக, ஆதாம் ஏவாளுக்காக அந்த ஏதேனிலே ஒரு நதியை புறப்பட வச்சு அந்த நதி 4 பெரிய ஆறுகளாக ஆண்டவர் உருவாக்கினார். பாருங்க, எல்லாருமே ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். ஏதேன் என்ற மகிழ்ச்சி தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அந்த தோட்டத்திலிருந்து ஒரு நதியை புறப்பட்டு அந்த நதி 4 சிறிய ஆறாய் அல்ல, சிறிய நதியா அல்ல, பெரிய நதியாய். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, 2:10 வாசிக்கும் போது அந்த ஏதேன் என்ற தோட்டத்திலிருந்து நதி உருவாகி 4 பெரிய ஆறுகளாக உண்டானது. அதில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். முதலாவது ஆற்றுக்கு என்ன பெயர்? அல்லேலூயா. தேவன் எப்பயுமே வேதத்தில் பாருங்க எல்லாத்துக்குமே பேர் வைப்பார். பைசோன் அப்படின்னா என்னன்னா, ஓவர்ஃப்ளோ, இன்க்ரீஸ், நிரம்பி வழிகிற பெருக்கத்தை கொடுக்கிற ஆறு. அல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுட்டே வரணும். இல்லை கவனிங்க. பைசோன் அந்த முதல் ஆற்றுக்கு பேர் என்னது? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சில ஆறுகள் ஓடுது, காவேரி, அப்புறம் வைகை, சில ஆறுகள்லாம் ஓடுது. ஏதெனிலே ஒரு ஆற்றுக்கு ஆண்டவர் பேர் வைக்கிறார். அந்த பேர் கூட அர்த்தத்தோடு வைக்கிறார். அந்த பேர் பைசோன். பைசோன் என்றால் ஓவர்ஃப்ளோ, இன்க்ரீஸ். நீ நிரம்பி வழிகிற பெருக்கத்துக்குள்ள நீ வாழணும்பா. அல்லேலூயா. நீ நிரம்பி வழியணும். நிரம்பி வழியது மட்டும் நான் விட மாட்டேன், அது பெருக்கமா இருக்கணும். இப்போ இந்த பைசோன் என்ற நதி பாயும் இடத்துல எல்லாம் பொன் விளையும். அல்லேலூயா. பிரைஸ்லா. பாருங்க, உலகத்துக்காக சொல்றான். எங்க பார்த்தாலும் வேலை பகுதியில் ஒவ்வொரு துறையிலையும் பல கன்னிவெடிகளை மனிதர்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணாருன்னா, பைசோன் என்ற ஆற்றை உருவாக்கி இந்த நதி எங்கெல்லாம் போகுதோ கோதுமை இல்லை, நெல் இல்லை, பொண்ணு விளையணும். அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர் ரிச் காட். ரிச் காட். எதுக்குயா ஏதேனில பொண்ணு விளைய வைக்கிற நதி ஏன் உருவாக்கணும்? பிரைஸ் காட். பாருங்க, இது போகிற இடங்களில் பொண்ணு விளையுது. சில பேர் சொல்லுவாங்க, நெல்லை போட்டுட்டு இந்த வருஷத்தில் எத்தனை மூடைப்பா? 20 மூடை நெல் அறுத்தேன், 50 மூடை கோதுமையை அறுத்தேன். இங்கே ஆண்டவர் சொல்லார், என் பிள்ளைங்க பொண்ணை என்ன செய்யணும்? எடுக்கணும். அல்லேலூயா. பொன்னில் வாழ வேண்டும். உலகத்துக்காரன் கூட பாடல் பாடுறான் பாருங்க. ஒரு பழைய பாடல் பாருங்க, பொன்மகள் வந்தார் பல கோடி தந்தார் அப்படின்னு. நான் சொல்கிறேன், பொன்மகன் வந்தார், பல கோடியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த பல கோடிக்குள்ளே போகணும் என்றால் நம்முடைய மனது கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியிருக்குது. இல்லையா? நம்ம மனதை தேவ வசனத்தை கொண்டு கொஞ்சம் என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த பைசோன் என்ற ஆற்றுக்கு என்ன பேர் சொன்னேன்? நிரம்பி வழிகிற பெருக்கம். இந்த பைசோன் ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் என்ன விளைகிறது என்றால் பொன் விளைகிறது. அப்போ தேவன் மனிதனை கஷ்டத்தில், வேதனையில், பற்றாக்குறையில், வியாதியில், தருத்திரத்தில் ஆண்டவர் வைக்க விரும்பலை. ஆண்டவர் வைக்க விரும்புகிற இடம் எது தெரியுமா? என் பிள்ளைங்க பொன் விளைகிற இடத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. பாருங்க, அங்கே இந்த நதியை குறித்து சங்கீத புஸ்தகம் 36:8 நான் வாசிக்கிறேன். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கின்றீர். கவனிங்க, நீங்கள் எடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, கவனிங்க. வர நாட்கள் இந்த வசனத்தை இது டிவியில் போடுவோம். இது எப்படிப்பட்ட நதியா? சம்பூர்ணமான நதியா, நம்மளை திருப்தி அடைய வைக்கிற நதியா.
பிரைஸ்லா. நம்முடைய பொருளாதார கஷ்டங்கள் எதுலெல்லாம் நம்ம பற்றாக்குறையில் இருக்கிறோமோ, இந்த நதி எப்படிப்பட்ட நதி? சம்பூர்ணத்தை ஓவர்ஃப்ளோ உண்டாக்குற நதி. அது ஏதெனிலே ஆண்டவர் துவக்கினார். சம்பூர்ணத்தை உருவாக்குற நதி இது. நம்மை திருப்தி அடைய வைக்கிற நதி. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலை, திருப்தி அடையல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நதியை குறித்து நீ சரியா அறிந்து கொள், உன் வாழ்க்கை ஓவர்ஃப்ளோ ஆகி மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீத புஸ்தகம் 36:9 நான் வாசிக்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம். இது எப்படிப்பட்ட ஊற்று இருக்குதா? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்து மேல நாங்கள் வெளிச்சத்தை, கிருபை மேல கிருபை, ஐஸ்வர்யத்து மேல ஐஸ்வர்யம், சுகத்து மேல சுகம் காண வேண்டும் என்றால் அங்கு ஒரு ஊற்று புறப்பட்டது, ஜீவ ஊற்று. பாருங்க, இந்த நதியானது பொன்னையும் விலையேறப்பட்ட கற்களையும் உற்பத்தி செய்கிற நதி. அடுத்த வசனம் வாசிங்க. பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அல்லேலூயா. எத்தனை ஆதியாகமத்தில் இல்லைங்க, ஃபஸ்ட்டு பக்கமாக ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஆரம்பமே பொண்ணு தான், ஆரம்பமே அனுகூலம் தான். அல்லேலூயா. பாருங்க, அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தில் பிதோலாகும் கோமத கற்களும் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பைசோன் நதி போகும் இடமெல்லாம் பொன் விளையும், பொன் நல்லது. அதுக்கு என்னன்னா ஹை குவாலிட்டி பொன். பிரைஸ்லா. இன்னைக்கு நம்மளாம் நீங்களாம் போட்டிருக்கலாம் 22 கேரட் தான். அதோட என்ன சேர்த்துடுறாங்க, கொஞ்சம் செம்பு அல்லது வெள்ளிய. ஆண்டவர் சொல்றாரு, கலப்படமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் கொடுத்தா எப்படி கொடுப்பேன், கலப்படமே இருக்கக்கூடாது. பிரைஸ்லா. பியூர் குவாலிட்டியாக அந்த கோல்டை ஆண்டவர் உருவாக்குறா. பொன் நல்லது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் நல்லது, பணம் நல்லது. பணம் கெட்டதுன்னு நிறையா பேர் சொல்லிட்டாங்க இல்லையா? பிரைஸ்லா. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தெரியாத ஊரில் உங்கள் கையில் காசு எதுவுமே இல்லாமல் ஒரு பஸ்ஸில் இறக்கி விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லுங்கள். போயிட்டீங்க, தெரியாத ஊர், யாரையுமே தெரியாது. பஸ்ஸை விட்டு இறங்குனதுலேருந்து உங்கள் கையில் காசே இல்லை, என்ன செய்வீங்க? அல்லேலூயா. பார்த்தீங்களா, பணம் எவ்வளவு வேல்யூவாக இருக்குது. நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் ஒரு தெரியாத இடத்துல உங்கள் கையில் காசு இல்லை, அடுத்த டீ குடி கூட காசு இல்லை, என்ன செய்வீங்க? இல்லை, பொதுவாக சொல்லுவார், என்ன செய்வீங்க? ஒன்று வேலைக்கு போய் பணத்தை, அதனால தான் திருவள்ளுவர் சொல்ல இருப்பாங்க, அவன் சொல்கிறான் இருப்பாங்க, இவ்வுலகத்தில் என்ன இல்லையா, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம், அருள் இல்லாததுக்கு அவ்வுலகம் இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, அருளும் கொடுப்பேன், பொன்னையும் கொடுப்பேன், நீ உன்னை வாழ்ந்து செழிக்க வைப்பேன். பிரைஸ்லா. நம்முடைய தேவன் பற்றாக்குறையின் தேவன் அல்ல. நம்முடைய தேவைகளை அறிந்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய எல்லா குறைகளை என்ன செய்வார், கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குற தேவன். அவரை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம சுதந்திரிச்சிடலாம். பிரைஸ்லா. உங்கள் வாழ்க்கையை சுதந்திரிக்கலாம், நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ முடியும். பாருங்கள், அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தில் 2 கற்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று பிதோலாகும், அப்படின்னா என்னன்னா முத்துக்கள். பிரைஸ்லா. 2வது ஓனிஸ் அப்படின்னு ஒரு கற்கள், அதாவது வைர கற்களோடு சேர்ந்தது. பிரைஸ்லா. ஓனிக்ஸ் அப்படி இங்கிலீஷில் போட்டிருக்குது. இந்த பைசோன் நதி போகும் இடத்துல எல்லாம் முத்துக்களையும் வைரங்களையும் உருவாக்குது. அல்லேலூயா. ஒரு நதி பாயும் போது சில உள்ள பார்த்தீங்கன்னா நதியில் சில பாறைகள், சில கற்கள் இருக்கும். இந்த நதி பாயும் இடங்கள் எல்லாம் பொன் விளைகிறது மாத்திரமல்ல, இந்த நதி பாயும் இடங்கள் எல்லாம் முத்துக்களை உருவாக்குறது, வைரங்களை உருவாக்குறது, அப்படிப்பட்ட கற்களை உருவாக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் ஏதேனிலே ஆண்டவர் உண்டாக்கினாரு? ஒரு கொஸ்டின் நம்மளா கேட்கலாமே. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய வேண்டும் என்றால் இந்த வசனத்தை கொஞ்சம் என்ன செய்யணும்,
ஆராய்ஞ்சா தேவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிடும். பாருங்கள், வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் பொன்னை உருவாக்கினார்? எதற்காக முத்துக்களை உருவாக்கினார்? எதற்காக தேவன் ஓனிஸ் போன்ற அந்த கோமத கற்களை ஏன் உருவாக்கினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய பரலோகம். பிரைஸ்லா. இந்த புதிய எருசலேம் எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த புதிய எருசலேமுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்த விசேஷத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்கள், வெளிப்படுத்த விசேஷம் எல்லாம் எடுத்துட்டிங்களா? முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வசனங்களை பார்க்க போகிறோம். 21வது அதிகாரத்திலே 15வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். யார் மைக்கு கூட வாசிங்க. என்னுடனே எல்லாம் எடுத்துட்டிங்களா? ஆமே. நான் உங்களை பார்க்க ஏன் சொல்கிறேன்னா, அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அல்லேலூயா. தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன், அவர் ரிச் காட். அல்லேலூயா. அவர் புவர் காடு அல்ல. அப்போது இங்கே 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 பரலோகம், புதிய எருசலேம் எப்படிப்பட்டு இருக்கிறது என்பதை இங்கே ஒரு வெளிப்பாட்டை யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 15ஆம் வசனம், என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை. நம்மளாம் அளக்கிறதுக்கு எதை எடுப்போம்? அடிஸ்கேல். அங்கே பரலோகத்தை தேவதூதன் எதை எடுக்கிறான்? பொற்கோல். இல்லையா? பொன் நல்லது. பரலோகத்தில் அளவுகோலை எதுதான்? பொற்கோல் தான். பாருங்க, பிரைஸ் காட். பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, அந்த 15 எல்லாருமே கவனிக்க வேண்டியது. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. வாசிங்க. யார் மைக்கில் வாசிங்க? மைக் இல்லையா? அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. இப்ப பாருங்க, அது 12000 ஸ்தாதியா இருந்தது. அப்ப நமக்கு என்ன ஒன்றும் புரியல, என்னடா அளவு அப்படின்னு. அது என்ன அளவுன்னா, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த ஸ்தாதியம் அப்படின்னா ஒரு பரலால் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, பழைய காலத்து பாட்டி தாத்தால சொல்லுவாங்க, 8 பரலாங்க சேர்ந்தது ஒரு மைல். இப்போ நான் அதை ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லப்பாங்க. இங்கே 12000 இதை சேர்ந்தது. இது எப்படிப்பட்டது? எத்தனை கிலோமீட்டர்னா, வடக்கே 2400 கிலோமீட்டர். அந்த அந்த பரலோகம் எப்படி இப்போ புதிய எருசலேம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் இப்போ எல்லாம் பார்க்க போகிறோம். அது முதல்ல ஸ்கொயராக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எப்படி இருக்குது? ஸ்கொயர், 4 பக்கமும். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இந்த பூமியில் இருக்கிற எந்த தேசமும் அப்படி இல்லை. பிரைஸ்லா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் மட்டும் 2400 கிலோமீட்டர். பிரைஸ்லா. வடக்கே 2400 கிலோமீட்டர், தெற்கே 2400 கிலோமீட்டர், மேற்கே 2400 கிலோமீட்டர், கிழக்கே சுற்றி மொத்தம் அதோடைய பரப்பளவு எப்படின்னா 6000 மைல். அதோடு பார்க்கும்போது கிலோமீட்டர் நம்ம பார்க்கும்போது 9600 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10000 கிலோமீட்டர். அல்லேலூயா. 9600 கிலோமீட்டர். இந்தியாவில் இருந்து இங்கே கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீருக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 3500 கிலோமீட்டர் தான். அல்லேலூயா. இங்கே பாருங்க, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை 3000. இப்போ நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், 10000 கிலோமீட்டருக்கு என்ன போட்டு வச்சிருக்காரு? தங்கத்தை, பியூர் கோல்டை ரோடாக போட்டு வச்சிருக்காரு. நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய ரிச் காட். அல்லேலூயா. இல்லையா? ஒன்று புரியுதா? இல்லை வேறு உலகத்துக்கு போயிட்டீங்களா? பாருங்க. அல்லேலூயா. சரி, நீங்கள் கண்டிப்பாக புரிய ஆவியான உங்களுக்கு உதவி செய்வாராக. அதனால் பாருங்க, நம் வாழப்போக அந்த புதிய எருசலேம், தேவன் இருக்கிற அந்த இடம், நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த இடத்தை தேவன் அப்படி உருவாக்கி வச்சிருக்கார். இப்போ
அதுக்கு மேலே அதுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் வச்சிருக்கார் பாருங்க. அடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் எடுத்துங்க. இதை நீங்கள் டெய்லி வாசித்தா பொன் விளையும். பிரைஸ்லா அல்லேலூயா பிரைஸ் காட். வாசிக்கலாமா? அடுத்த வசனம் 17. மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷன் அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. அப்படின்னா அதோடைய அந்த காம்பவுண்ட் சுவர் எத்தனை அடி தெரியுமா? 216 அடி. அல்லேலூயா. இப்போ நம்ம சர்ச்சை இங்கேருந்து இது எத்தனை அடி தெரியுமா? வெறும் 8 அடி. எத்தனை அடிக்கு காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காரு? 216 அடிக்கு காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காரு. அல்லேலூயா பிரைஸ் காட். பாருங்க, இப்போ அந்த காம்பவுண்ட் சுவரில் இன்னைக்கு நம்மலாம் பாருங்க, உலக மக்கள் பெரிய பெரிய மாளிகையை பார்க்கும்போது அந்த மாளிகையில் பல டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. நம்முடைய ஆண்டவர் உண்டாக்கிற அந்த புதிய எருசலேமில் காம்பவுண்ட் சுவரில் என்னெல்லாம் டிசைன் போட்டிருக்கான்னு பார்க்க போகிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. என்ன கல்லா? வச்சிரக்கல். அடுத்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான தெளிந்த. எப்போ எதுக்காக அங்கே ஆண்டவர் ஏதேனிலே பொன் நல்லது, அந்த பொன் பசும் பொண்ணா இருக்கணும், ஹை குவாலிட்டியா இருக்கணும். ஏன் சொன்னாருன்னா எங்கேருந்து வந்திருக்குது ஹை குவாலிட்டி? பரலோகத்தில் என்ன பொண்ணு போட்டிருக்காரு? சுத்த பொன், கலப்படம் இல்லாத பொன். பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் பிள்ளைக்கு நான் உருவாக்க போகிறேன், என் பிள்ளைக்கு நான் இப்படி தான் உருவாக்குவேன். இதுதாங்க தேவன். அல்லேலூயா பிரைஸ் காட். பாருங்க, அடுத்து வாசிக்கலாம். தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது அஸ்திபாரங்கள், அதோடைய சுற்றி இருக்கிற அந்த சுவர், அந்த காம்பவுண்ட் சுவர் சகலவித ரத்தினங்களால் என்ன செய்யப்பட்டிருந்ததா? ரத்தினங்களா? பாருங்க, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரத்தினங்களால் முதலாவது அஸ்திபாரம். இப்போ முதல் ரோல்ல ஒரே மாதிரி போடுற கத்தர் கிடையாது, நம்ம அழகு பார்க்குற கத்தர். அல்லேலூயா. முதல் ரோலுக்கு பாருங்க, நம்ம இந்த வைரங்கள்லாம் என்னன்னே நமக்கு தெரியல. அது முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல். என்ன வைரம்? அது பேர் என்னது? அப்படியே அது ஒரு கலரில் அப்படியே முன்னுங்க. முதல் ரோல் அப்படியே சுற்றி போட்டிருக்காரு. காம்பவுண்ட் சுவர் எத்தனை அடி சொன்னேன்? 211 அடி. அடுத்தது பாருங்க. இந்திர நீலம். மூன்றாவது சந்திரகாந்தம். நான்காவது மரகதம். ஐந்தாவது கோமேதகம். ஐந்தாவது ஏதேனில இருந்த என்ன கல்? ஏதேனில என்ன கல் இருந்தது? திரும்ப வாங்க, ஆதியாகமம் 2:12 வாங்க. அந்த கோமேதகம் எங்க இருந்த கல்லை கொண்டு வந்து ஏதேனில ஏன் ஆண்டவர் வைத்தார்? பிரைஸ்லா. அல்லேலூயா. 2:12 பாருங்க என்ன போட்டிருக்கு, வாசிங்க, மைக்ல வாசிங்க. அந்த தேசத்தில் பொன் நல்லது, அவ்விடத்திலே கோமேதக்கல்லும் உண்டு. கோமேதக்கல். இந்த கோமேதக்கல் ஏற்கனவே எங்க இருந்தது? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான் பாருங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நல்லா சொல்றேன். ஐஸ்வர்யத்தின் நோக்கம் ஒன்று நமக்காக அல்ல, பிறருக்காய். இது ஐஸ்வர்யத்தின் நோக்கம். ரெண்டாவது, ஐஸ்வர்யத்தின் நோக்கம் நமக்காக அல்ல, தேவராஜ்யத்துக்காய். இது ஐஸ்வர்யத்தின் நோக்கம். என் பிள்ளைங்க நான் போட்டு இருக்கேன் பார்த்தியா, அந்த கல்லை இங்கே விளைய வைக்கிறேன். பிரைஸ் காட். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க, 2,50,000 ஸ்கொயர் சதுர மைல் தூரம்தான் அந்த புதிய எருசலேம். கிலோமீட்டர் கணக்கில் சொன்னால் 9,600 கிலோமீட்டருக்கு சுத்த பொண்ணாக போட்டிருக்கார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கையில் வறுமையை, தரித்திரத்தை, கஷ்டத்தை கொடுப்பாரா? பாருங்க, ஒரு கேள்வி வருது. நம்ம இந்த பற்றாக்குறை சந்திக்கிறோம். இது எப்போ உடைக்கப்படும் தெரியுமா? சத்தியத்தை அறிவு. சத்தியம் உங்களை இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது சத்துரு நெஞ்சிருவான். நம்முடைய தேசம் ஏற்கனவே ஒரு வறுமையின் தேசம். அதனால தான் வறுமையின் சிந்தை நமக்கு என்ன செஞ்சிருச்சு? சிறு பிராயத்து முதல்
நமக்கு வந்துருச்சு. அமெரிக்கா தேசத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்களாம் வறுமையை என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க. நம்ம மக்கள் நினைஞ்சிடுவாங்க, வறுமையை ஏற்றுக்கொள்வார்கள். எங்கள் தாத்தா கஷ்டப்பட்டார், நானும் கஷ்டப்படுறேன். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், நானும். நீங்கள் இப்போ அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போது இங்கே ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் இந்த 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 பைசோன் நதி எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நம்ம வாசித்தோம். இந்த பைசோன் நதி உடைய 3 அர்த்தத்தை நான் சொல்ல போகிறேன். முதலாவது அர்த்தம் என்னென்னா, ஓவர்ஃப்ளோ இன்க்ரீஸ், அதாவது நிரம்பி வழிகிற பெருக்கம். 2வது அர்த்தம் முன்னோக்கி பாய்வது. பிரைஸ்லா. எப்படிப்பட்ட நதியை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்காருன்னா, நீ பின்னோக்கி போகக்கூடாது, உன் வாழ்க்கை முன்னோக்கி பாயணும். அல்லேலூயா. சுகத்தில், ஐஸ்வர்யத்தில், வெற்றியில், நலனில், எல்லாவற்றிலையும் நீ எப்படி பாயணும்? இந்த நதி எப்படிப்பட்டது தெரியுமா? முன்னோக்கி பாயும். இன்னொன்று 3வது, இந்த நதி பரவக்கூடியது. உங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு, உங்கள் உறவினருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு மாத்திரமல்ல, அது தேவ ராஜ்யத்துக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. அது திக்கற்றவங்களுக்கு வரணும், அனாதைகளுக்கு வரணும், ஏழை மக்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுக்காக தான் ஆண்டவர் சொல்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பிரைஸ்லா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த 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 காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். இந்த ஏன் கோமேத கல் எங்கே இருந்துச்சுன்னா, அந்த ஓனிஸ் கற்கள் எங்கே இருந்துச்சுன்னா, அது பரலோகத்தில் இருந்தது. இன்னொன்று நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பித்தள் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கா, முத்துக்கள். இந்த முத்துக்கள் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த விசேஷம் அதே 21வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. 21வது அதிகாரத்தில் 21வது வசனம், 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருந்த அந்த ஓனிஸ் கல்லையும் பரலோகத்தில் அந்த வாசலில் போட்டிருந்த அந்த முத்துக்களையும் இந்த பைசோன் நதி உருவாக்கினது. ஹல்லேலூயா. இந்த பைசோன் நதி போகும் இடமெல்லாம் பொன் விளைய வைத்தது. விலை உயர்ந்த கற்கள், அது எங்கேருந்து அந்த கற்கள் அந்த முத்து எங்கே உருவானது? அந்த கற்கள் எங்கே உண்டாக்கப்பட்டது? பரலோகத்தில். அப்போ தேவன் விரும்புகிறார், என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தில் இருக்கணும். அதனால தான் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிற உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நம்ம இது விசுவாசிக்க நம்முடைய மனதை கொஞ்சம் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? மாற்றப் போகிறோம். பிரைஸ் காட். பாருங்கள், இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எதனால தேவன் இந்த பைசோன் நதிக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டது? அது ஓவர்ஃப்ளோ அண்ட் இன்க்ரீஸ், அது நிரம்பி வழிகிற பெருக்கத்தை கொடுக்கிற ஆறு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கோ, பிசாசு எதுக்கு வந்தான்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிசாசு திருடவும் கொல்லவும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்போ ஏதேனிலே ஆதாம் இழந்து போன அந்த ஓவர்ஃப்ளோ, அந்த பரிபூர்ணத்தை பிந்தின ஆதாமாகி இயேசு சொல்றாரு, என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கணும் அவனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் மாறணும். அதுக்கு சில மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன் பாருங்கள், கவனிங்கள். ஹலோ, பிரைஸ்லா. முத்துக்களே, தங்கங்களே கவனிங்கள், வைரங்களே கவனிங்க. பாருங்க, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏராளமாய் வழங்க வந்துள்ளேன். ஆண்டோட ஸ்டேட்மெண்ட். எதுக்குப்பா வந்திருக்குங்க அப்படின்னு மனுக்குளம் ஆண்டவரை பார்த்து கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏராளமாய் வழங்க வந்து உள்ளேன் ஐயா. அல்லேலூயா. இப்போ 6th 7th சொல்லும்போது தமிழ் வாத்தியார் எடுப்பார், உள்ளேன் ஐயா. பிரேஸ்லா. உள்ளே வர்றதுக்கு வந்து உள்ளேன் ஐயா
அவன் வந்திருக்கான், ஆமாசாமி வந்திருக்கானா, வந்து உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லணும் தமிழ் வார்த்தையார்கிட்ட. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு அதிகமாய் ஏராளமாய் வழங்க நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரங்களை தட்டுங்க. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதுக்கு என்ன மொழிபெயர்ப்பு? நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு ஏராளமாய் தாராளமாய் கொடுக்க நான் வந்து உள்ளேன். அது மாத்திரமல்ல, ஜீவன் உண்டாயிருக்க மட்டுமில்ல, அது நிரம்பி வழியணும். அடுத்து வந்து அது மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீங்கள் நிரம்பி வழிகிற வாழ்க்கையை பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். பிரைஸ்லா. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட, இது உண்மையாகவே எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு பாருங்க இந்த வார்த்தை. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும், என் கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் பதியும் மனசில். சொல்லுங்க, நாங்கள் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் அப்படி சொல்லிட்டு, இது உங்க வாழ்க்கையில ஓவர்ஃப்ளோவாய் மாறணும். இது பைசோன் நதிக்கு என்ன பெயர் வச்சார்னா ஓவர்ஃப்ளோ அண்ட் இன்க்ரீஸ். இங்க சொல்றாரு, நீ எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் உனக்கு நான் தாராளமாய் ஏராளமாய் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அது பலுகி பெருகணும், அது நிரம்பி வழியணும். அதில் தான் தாவீது சொல்றான், மை கப்ஸ் ரன்ஸ் த ஓவர்ஃப்ளோ. என் பாத்திரம் நிரம்பி வழிக்குது. சொல்லுங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஓவர்ஃப்ளோ, இன்க்ரீஸ். எனக்குள்ள ஒரு பைசோன் நதி இருக்கிறது. இப்போ நான் சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க கேளுங்க, நான் நிரம்பி வழிகிற நதியாக, பெருகக்கூடிய நதியாக, ஹல்லேலூயா, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையில ஏராளமான ஐஸ்வர்யத்தை, ஏராளமான பணத்தை, ஏராளமான நன்மைகளை, ஏராளமான வெற்றிகளை நான் காண்பேன். காரணம், ஒருவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் நான் எதிர்பார்ப்பதை விட எல்லாவற்றையும் எனக்கு ஏராளமாய் தாராளமாய் கொடுக்க அவர் வந்திருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, அது கொடுத்து போயிட்டு சொல்றாரு, நீ நிரம்பி வழியணுமாப்பா, அதை நான் பார்க்காம விட மாட்டேன்னு அவர் ரெடியாக இருக்கார். எத்தனை பேர் அவரோட கை கோர்க்க போறீங்க? ஆண்டவரே, நாங்களும் வந்துடும் ஆண்டவரே. அல்லேலூயா. இது யாருடைய மனநிலை? இது எங்க இருந்துச்சு இந்த மனநிலை? ஏதெனில் இருந்துச்சா? புரிஞ்சுட்டீங்களா? சத்தியத்தை அறிவு, சத்தியம் வேற ஒன்றும் இல்லைங்க. பணம் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குதுங்க. சுகம் எங்க இருக்குன்னு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில். நமக்கு மேன்மை எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில். நம்ம நீடிய வாழ்வு எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில். பிசாசு குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ யாருடைய மனநிலை? ஏதெனில் இருந்த மனநிலை என்ன? அந்த பைசோன் நதிக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன்னாப்பா, அது ஓவர்ஃப்ளோ இன்க்ரீஸ். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என்னன்னா, நீ எதிர்பார்ப்பதை விட நான் உனக்கு அதிகமாக செய்வேன்ப்பா. செய்வது மட்டுமல்ல, அதில் நீ நிரம்பி வழியணும். அதை நான் காண விருப்பம் உடையவராக இருக்கிறேன். இது எப்போ நடக்குன்னா, நம்ம மனநிலையும் அவருடைய மனநிலையும் ஒத்து போகணும். இருவர் ஒருமித்தாதான் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். நான் இப்போ என் கூட ஒருத்தங்க நடக்கிறாங்க, ஸ்டீல் புதுவாரம் வாங்க போயிட்டு வருவோம்னு சொன்னால் அவருக்கு அது மனசே இல்லை அப்படின்னா அவர் நம்ம கூட என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஆண்டரோடு நடக்கிறதுக்கு வளர்ந்து கற்று உயர்த்துங்க. ஆண்டவரே, உங்கள் கூட உங்கள் வார்த்தை கூட நான் நடக்கிறேன் டாடி. அல்லேலூயா. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரேஸ்லா. ஆமென். கரங்களை தட்டி க்ளோரி டு ஜீசஸ். இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம். இந்த பைசோன் நதி எங்கெல்லாம் பாய்ந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏதெனில் இருந்துச்சு, ஆதாம் இழந்து போயிட்டான். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் விடலை. அல்லேலூயா. நம்ம இப்போ யோவான் 10:10 பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த பைசோன் நதி இது ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்குது. எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு அடுத்த வாரத்தில் கொஞ்சம் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் இந்த பைசோன் நதி எங்கே போயிடுச்சு தெரியுமா? நேராக எகிப்துக்குள்ளே போயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கு இடைப்பட்ட காரியங்கள் இருக்குது, அதை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையின் புத்திரர்கள்.
அவர்கள் எகிப்திலே கஷ்டப்படுறாங்க. இப்போ உடனே ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறாரு. உடனே மோசே வந்து அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தும்படி ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்ல வைக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம்னா, பாலும் தேனும் ஓடுகிற, அல்லேலூயா, எங்க ஞாபகப்படுத்துகிறாரு? பைசோன் நதி ஏதேனில ஓடினது, உன் வாழ்க்கை ஏதேனை போல ஓடணும். அல்லேலூயா. ஓடுகிற விசாலமான இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்வேன்? சேர்ப்பேன். இப்போ உடனே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை முன்கூட்டி ஆயத்தம் பண்ணுறார். ஏன்னா நதி திரும்ப பாருங்க எத்தனையோ பிரச்சனைகளை உண்டாக்குறது, ஆனால் இந்த நதி நன்மையை உண்டாக்குற நதி. அல்லேலூயா. இந்த பைசோன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ளே தான் அந்த கிறிஸ்து அந்த நதியை உருவாக்கி வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த ஏதேன் இருக்கிறது. ரைஸ்லா. இப்போ பாருங்க, இது கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணுவாங்க. 430 ஆண்டு வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட திருப்தியான சாப்பாடு இல்லை, கஷ்டம். வேலை பார்த்தாலும் கூலி இல்லை, ஆனால் வேலை பார்க்கணும். எவ்வளோ வேதனை பாருங்கள். நம்மலாம் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க, ஒரு சம்பளம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 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 திருப்தி வருது. இங்கே என்ன அடிமைத்தனம் பாருங்கள், வேலை பார்க்கணும் ஆனால் கூலி கிடையாது. எவ்வளோ வேதனையான. இப்போ ஆண்டவர் பார்க்காரு, என் பிள்ளைங்களை இவ்வளோ வேதனைப்படுத்திட்டு இருக்கிறியா, நான் ஒரு நதியை அனுப்ப போகிறேன் எகிப்துக்குள்ளே. அல்லேலூயா. அந்த நதி ஒரு பைசோன் நதி. பிரைஸ்லா. எப்போ பாருங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக அங்கே ஒரு பெரிய ஒரு வாதையை ஆண்டவர் உண்டாக்குறாரு. அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களுடைய மனதை நீ ஆயத்தப்படுத்தணும். இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா, நமக்கு ஐஸ்வர்யம் ஏன் வரலன்னா நம்முடைய மனதில் சில தடைகள் இருக்குது. அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம். அல்லேலூயா. தேவன் ஒன்றை செய்ய போகிறார் என்றால் முதலாவது தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியை உங்கள் மனசில் உருவாக்குவார். அதெல்லாம் சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் மோசே கிட்ட ஒன்று சொல்றாரு பாருங்க. யாத்திராம் புஸ்தகம், எல்லாம் யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21, 22 மைக்கில் வாசிப்போமா? யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கவனிங்கள், ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திய ஜனங்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்வேன்? தயவு கிடைக்க பண்ணுவேன், போகும்போது நீங்க வெறுமையாய் போவதில்லை. அல்ல, இந்த ஒரு பாயிண்ட புரிஞ்சுங்க. வெறுமையா நம்ம வாக்குத்தத்த ஆராதனை தியானிச்சோம். யாக்கோப்பை தேவன் வெறுமையாய் போக விடல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கர்த்தர் வெறுமையான வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. அது அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? பைசோன் வாழ்வு. அது பொன் விளைகிற வாழ்வு, அது ஓவர்ஃப்ளோவாய் மாறுகிற ஒரு வாழ்வை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ பாருங்க 22. ஒவ்வொரு ஸ்திரீயும், நல்லா கவனிச்சுட்டு வாங்க, எப்பொழுது அவங்களுடைய மனதை மாற்றினால் தான் இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாளத்திலிடத்திலும் தன் வீட்டில் தங்குறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகள் உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு இன்னும் வெளியே போகல, இன்னும் அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் அவங்களை ஆயத்தப்படுத்துறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பணம் கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, சோர்வுகள் இருக்குது. உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு எது ஆயுதம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ரைஸ்லா. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ ஒவ்வொருவரும் போய் கேளுங்க, அவங்க கண்களில் தயவு கிடைக்க நான் என்ன செய்வேன்? பண்ணுவேன். நீங்க அந்த தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்க குமாரருக்கும் உங்கள், அல்லேலூயா. பாருங்க, ஆண்கள்லாம் நிறைய நகை போடுறது கிடையாது. ஆனால் நான் சொல்ற விசுவாசிக்க, இந்த வரும் நாட்கள் நம்ம மக்கள் நிறைய நகை போடுவீங்க. அல்லேலூயா. பிரைஸ்ல. ஆமென். பிரைஸ்க்கு. பாருங்க, உங்க குமாரருக்கும் உங்க குமாரத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய எண்ணங்களை செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. புரிந்தவர்கள் இன்னும் விடுதலை ஆகல. பொண்ணும் தங்கமும் கையில் என்ன செய்யல?
கிடைக்கல. இப்போ ஒரு கற்பனை சக்தியை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? வேலை பார்த்தா கூலி கிடைக்காத ஆளுக்கு. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்குது. எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் பாருங்க. அவங்க கிட்ட ஒரு மனதில் அப்படி உண்டாக்குறார். அல்லேலூயா. பாருங்க, என்னையா என்ன பிரசங்கம் இது, என்ன ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பண்ணி பேசுகிறாங்க. கர்த்தர் வேகமாக வரப்போகிறாரு, இவங்க அதை பற்றிலாம் பேசலையா? இது குறித்து யார் தான் பேசி வச்சிருக்காரு? ஆண்டவரே சொல்றாரு, ஜனங்கள் இந்த பூமியிலே நீங்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும். எங்க தேவனுடைய மனநிலையை நாம் எங்க புரிந்து கொள்ளலாம்? ஏதெனிலே. ஏன் முத்து வச்சார், ஏன் ஓனிஸ் கற்களை வச்சார்? அது பரலோக மாடல். அல்லேலூயா. அவர் ஸ்டேட்டஸுக்கு தான் பிள்ளையை அழைப்பார். இப்போ நம்ம பிள்ளை, நம்ம காரில் போயிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளை நடந்து வான்னு சொல்லுவோமா? புரியுதுங்க? நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோமோ அந்த ஸ்டேட்டஸில் நம்ம பிள்ளை என்ன செய்வோம்? கூட்டு போவோம். அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோ அந்த ஸ்தானத்தில் உங்களையும் என்னையும் உட்கார வச்சு அழகு பார்க்கிற தேவனுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இது ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கடங்காரனா இருக்கலாம், பற்றாக்குறையில் இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம். ஆனால் ஒன்று இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எகிப்திலே அடிமையா இருக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டு வாங்க போற அந்த தங்கத்தை அவங்க கொடுக்க போறாங்க. உன்னுடைய குமாரனுக்கும் உன்னுடைய குமாரத்திக்கும் ட்ரெஸ்ஸு கூட தச்சிருக்க மாட்டாங்க. பழைய ட்ரெஸ்ஸாக போட்டு அழகு பார்த்துருப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பொன்னையும் தங்கத்தையும் போடுற மாதிரி உன் மனதை மாற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபையை சேர்ந்தவர்கள் ஆண்களுக்கும் பொண்களை சேருங்க. பொண்ணை என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. ஆம்பளை பையனுக்கும் பொண்ணை சேர்த்து வைப்போம். பொம்பளை பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். என்னடா அவங்க பசங்க, அவங்க சபை பசங்கள்லாம் மோதிரம் போட்டு அழைக்கிறாங்க. ஆமென். உன் குமாரருக்கும் உன் குமாரத்திற்கும் அதை என்ன செய்ய? தற்பித்துக்கொள். பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க, இந்த தயவு என்ன எப்படி நடக்கு, எப்படி வேலை செய்யும் பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். இப்பொழுது ஒவ்வொருவனும் அப்படியே வாசிங்க. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் இல்லை 2-3 யாத்திராகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல். கவனிங்கள், அங்க என்ன செஞ்சிச்சு? பெண்கள் போய் கேட்க மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, உங்கள் ஆண்களுக்கும் இந்த மனநிலை வர வேண்டும், பெண்களுக்கு இந்த மனநிலை வர வேண்டும். பாருங்க, நல்லா நான் சொல்கிறேன். எத்தனை பேர் அந்த பகுதியை பார்க்குறீங்க? நான் வாசிக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவன் அயலானிடத்தில், இவங்க எந்த தேசத்தில் குடியிருக்கிறாங்க? எகிப்தில். இப்போ ஆண்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் பக்கத்தில் இருக்கிற ஆண்களுக்கு அவங்க கிட்டலாம் போய் கேட்க ஆரம்பி. அல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யம் என்றால், ஆசீர்வாதம் என்றால், குடும்பத்திலே எல்லோருக்கும் அந்த விருப்பத்தை உருவாக்குகிறார். பிரைஸ்லா. பாருங்க, ஒவ்வொருவனும் அவன் அயலானிடத்திலையும் ஒவ்வொருத்தியும் அவள் அயலானிடத்திலையும் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொன்னது யாரு? சொன்னது யாரு? இப்ப கர்த்தர் தான் சொல்றாரு, உன் மனதை மாற்று. நான் ரிச் காடா இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யத்தின் தேவனா இருக்கிறேன். நீ போய் கேள், இது உனக்குரியது. வானமும் பூமியும் அவருக்குரியது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருக்குரியது. அப்போ பார்த்தீங்கன்னா 3வது வசனம், அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். இப்போ இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடியே இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. ஆயத்தம் பண்ணிட்டார், மனசு நினைஞ்சிட்டாரு, ஆயத்தம் பண்ணிட்டார். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் பிற்பாடு வேத வசனம் சொல்றது, சங்கீதம் 105:37 வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவங்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்ப பாருங்க, இது யாத்திராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போமா? யாத்திராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 35. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில்
வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். 36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். Praise God. இப்போ ஏற்கனவே சொன்னது ஆயத்தமாயிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் நகையை கேட்க போகிறோம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போ பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்துக்கு பிற்பாடு, அந்த வாதை வந்த பிற்பாடு அங்கே ஃபுல்லாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் உணர்வு எகிப்துக்குள்ள. இப்போ அந்த பைசோன் நதி எங்கே உள்ள நுழைஞ்சிச்சு தெரியுங்களா? எகிப்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அல்லேலூயா. எகிப்துக்குள்ளே இந்த பைசோன் நதி பாய்ந்ததுனால அவங்க கிட்ட இருக்கிற தங்கமும் வெள்ளியும் மிக உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு வந்து தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்க கையில கொடுத்து விட்டது. அல்லேலூயா. இந்த நதி பாயும் இடமெல்லாம் பொன் விளையும். இவங்க கேட்கறதுனால தயவு உண்டாக்குன. அதுக்கு முன்னாடி ஒரு நதி என்ன செஞ்சிட்டாரு? அந்த நதி எங்க வந்துருச்சு? இப்போ பைசோன் நதி எகிப்துக்குள்ள வந்துருச்சு. என் பிள்ளைங்கள வறுமைக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, பாடுக்குள்ள வச்சிருக்கியா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நமக்குள்ள இருந்து ஒரு நதி புறப்பட போகிறது. அது இந்த பட்டணத்தில், தேசத்தில் இருக்கிற அநேக நன்மைகளை, பூமியில் இருக்கிற அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்காய் கொடுப்பார். நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வைத்துட்டு போறானாம் நீதிமான். துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 13:22 தான் சொல்றேன், எடுக்க வேணாம் அவங்க. இப்போ இந்த துன்மார்க்கனுடைய ஆஸ்தி எங்க இருக்குது? பார்வோன் கிட்ட, எகிப்துக்குள்ள இருக்கு. எகிப்து என்றால் உலகம். பிரைஸ்லா. இன்னைக்கு உலகத்தின் மக்கள் தங்கத்தையும் வெள்ளியும் மிக உயர்ந்த ஐஸ்வர்யத்தையும் மிக உயர்ந்த நன்மைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. தம்முடைய பிள்ளையாகிய ஆண்டோடைய பிள்ளைகள் வறுமை கோட்டுக்குள்ள இருக்காங்க. அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் நம்மலாம் சேர்ந்து இந்த பைசோன் நதியை விசுவாசிக்க போகிறோம்? நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் பைசோன் நதியை உருவாக்குற கர்த்தர். இப்போ எகிப்துக்குள்ள இருக்கிற அந்த தங்கத்தையும் வெள்ளியும் அடிச்சு ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்க கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. 30 லட்சம் மக்களையும் ஒரே நாள் ராத்திரியில பணக்காரன ஆண்டவர் மாத்தினாருங்க. பிரைஸ். இந்த பைசோன் நதி பாயும் இடமெல்லாம் என்னத்தை கொண்டு வருமா? பொண்ணாத்திட்டு வந்துடும். அல்லேலூயா. வெள்ளியை கொண்டு வந்துடும். பாருங்க 36 பாருங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்திய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்ததினால். எதனால இந்த தங்கம் ஐஸ்வர்யம் வந்தது? தயவு. புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. தயவுங்க, கிருபைங்க. இதை நம்ம ரொம்ப அதிகமாக நம்பணும்னா, ஆண்டவரே உங்கள் கிருபை, உங்கள் தயவுனால என்னை என்ன செய்வீங்க? ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. உங்கள் விளைக்கிரயத்தினால நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன்னா இந்த ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டவர் உண்டாக்குனா? தயவை உண்டாக்குனாருங்க. அல்லேலூயா. நம்ம இந்த தேசத்தில் இருக்க பணக்காரங்களை நல்லா என்ன செஞ்சிருங்க? ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எதனால இப்படி வெள்ளியோடும் பொன்னோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணான்னு தெரியுமா? வார்த்தையால தான். ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமு கூட ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 15:14 நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 15:14 பாருங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். கவனிங்கள், இங்க எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க. இந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை எங்க நிறைவேறுதுன்னா, ஏற்கனவே இன்னும் ஈசாக்கு வரல, இன்னும் யாக்கோப்பு வரல, யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க வரல, இன்னும் இந்த ஜனங்கள் எகிப்தில் போய் இன்னும் அடிமையாக போக போகிறாங்க. இதுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டார். அல்லேலூயா. இந்த ஜனங்க போய் அடிமையாக இருப்பாங்க, நான் அவங்களை என்ன செய்வேன்? நியாயம் தீர்ப்பேன். அந்த ஜனங்கள் வெறுமையாக என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. மிகுந்த பொருட்களுடனே போவாங்க. அந்த மிகுந்த பொருட்கள்லாம் எது? வெள்ளியும் தங்கமும் மிக உயர்ந்த வஸ்திரங்கள். அப்ப இந்த வார்த்தையை யார்கிட்ட ஆண்டவர் சொல்லி வச்சார்? அப்ப இந்த வார்த்தை தான் இவர்களுக்கு வெள்ளியும் பொன்னையும் மிக உயர்ந்த வாழ்க்கையும் கொடுத்தது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப வெள்ளியும் பொன்னும் மிக உயர்ந்த வாழ்வு எங்க இருக்கிறது?
எங்கே இருக்கிறது? உங்க பைபிள் தூக்கி சொல்லுங்க. எனக்கு வேண்டிய ஐஸ்வர்யமும் வெற்றியும் சுகமும் நல்வாழ்வும் மேன்மையும் கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? இனி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்க போகிறதை இந்த வார்த்தைக்குள்ள உள்ள வச்சிட்டார். புரிஞ்சுட்டீங்களா? இந்த வார்த்தைக்குள்ள வச்சிருக்காரு. அவருடைய தழும்புல நீங்கள் குணமானீர்கள். வார்த்தைக்குள்ள ஆண்டு வச்சிருக்கார். நீ போகையிலும் வருகையிலும். புரிஞ்சுட்டா? வார்த்தைக்குள்ள வச்சிட்டார். கர்த்தர் உன்னை மேன்மையாக. இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை. ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்விலே நிறைவேற்றுகிறார். பிரைஸ் லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுறார். பாருங்க, சங்கீதம் 105வது சங்கீதம் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. என்ன வார்த்தைன்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவர்களில் ஏழையாக ஒருவனும் இல்லை. ஏன்னா ஆண்களும் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறான், பெண்களும் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க கோத்திரங்களில் ஏழையாக இல்லை. ஏழை என்ற ஏழ்மையை தேவன் ஏதெனிலே உருவாக்கல. பிரைஸ்லா. ஏதெனிலே ஆண்டவர் ஏழ்மைத்தனத்தை உருவாக்கவில்லை. ஏதெனிலே ஆண்டவர் பைசோனை உருவாக்கினார். பிரைஸ்லா. சொல்ல, பைசோன்னா என்ன அர்த்தம்? ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழிகிற பெருக்கம். அது எங்க என்ன உண்டாக்கும்? அது பொன்னையும் முத்துக்களையும் கோமத கற்களையும் வைர கற்களையும் என்ன செய்யும்? உருவாக்க. அப்போ தேவனுடைய மனதிலே ஏழ்மை சிந்தை இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதெல்லாம் ஆண்டவர் வேதம் சொல்லுது, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ஏழையானார். எதுக்காக சிலுவையில் ஏழையானார்? நீங்கள் மறுபடியும் ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்காக. அப்போ நீங்களாம் யாரு? அல்லேலூயா. நீங்களாம் யாரு? நீங்களாம் யாரு? அப்போ உங்களை யாராவது உங்கள் மனசு உங்களை ஏழைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. மற்றவர்கள் உங்களை ஏழைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுது. அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும்போதே வார்த்தையை கொடுத்து அவர்களை பணக்காரர்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டார். பாருங்க, அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது, இறுதியில் தேவன் எபிரியர் அனைவரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். எகிப்தியர்கள் வெள்ளியையும் பொன்னையும் ஏற்றி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். பிரைஸ்லா. இந்த எகிப்தியர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பைசோன் நதி எகிப்துக்குள்ளே வந்ததுனால அவங்க கிட்ட இருக்க பொன்னையும் வெள்ளியும், அன்னைக்கு பெரிய வல்லரசு நாடாக இருந்துச்சு எகிப்து. அவங்க கிட்ட பொன்னையும் வெள்ளியும் மிக உயர்ந்த வஸ்திரத்தை எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து, அப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்களாம். அல்லேலூயா. காரணம் தயவு. காரணம் என்னது? வலது கதை விதிச்சாங்க. ஆண்டோட தயவு என்னை பணக்காராய் மாற்றும். ஆண்டோட தயவு தேவ ராஜ்யத்துக்காய் கொடுக்க வைக்கும். ஆண்டோட தயவு அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். அப்படி எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். ஒரு 2 பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொன்று, இந்த ஒரு நிமிஷம் இந்த முதல் பாயிண்ட்டுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏதேனிலே இந்த பைசோன் நதி புறப்படுறதுக்கு காரணம் என்ன? பிரைஸ்லா. இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து சொல்ல போகிறீங்க. ஆவியா உங்களோடு இடைப்படுவார். வாங்க. ஏதேனிலே பைசோன் நதி உருவாவதற்கு காரணம் என்னவென்றால், ஏதேன் என்றால் மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்றாரு, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஐஸ்வர்யத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? முதல் பாயிண்ட், நான் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மகிழ்ச்சியாக இல்லாதனால தான் அநேக வறுமைகளும் பற்றாக்குறைகளும் அநேக கஷ்டங்களும் நம்மளோட வாழ்க்கையில் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் ரகசியம் என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறார், அதனால தான் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும். யாருக்கு ஐஸ்வர்யம் வரும் தெரியுமா? அது உலக பிரகாரம் மனிதனாக இருந்தால் கூட அவன் ஹாப்பியாக இருந்துட்டான்னா அவனுக்கு ஐஸ்வர்யம் கடந்து போகும். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி. அதனால தான் சத்துரு நம்மக்கிட்ட என்ன செய்யறான்? அநேக கவலைகளை உண்டாக்கி, இந்த கவலை நமக்கு வறுமையின் சிந்தனை நெஞ்சிரும்
உண்டாக்கிறோம். இப்போ பணம் இல்லைன்னு சொல்லுங்க, எத்தனை பேத்துக்கு கவலை வந்துடுது. ஒரு காரியத்தை செட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைவான பணம் இல்லை, அப்போ நமக்கு முதல்ல வருவது என்னது? கவலை. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது ஏதனிலே இருக்கின்றீர்கள் என்பதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியான இடத்துக்கு போக முயற்சி பண்ண வேண்டாம். மகிழ்ச்சி என்ற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கின்றீர்கள். அல்லேலூயா. ஏதேனே எங்கே வச்சிருக்காரு இப்போ தெரியுமா? அவருக்குள்ளே வச்சுட்டாருங்க. உங்களையும் என்னையும் அந்த ஏதேன் என்ற கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒன்று, நான் மகிழ்ச்சியில் தான் இருக்கிறேன், ஆகையால் என் வாழ்வில் பைசோன் புறப்படும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு உன்னை நான் கடிந்து கொள்கிறேன், நான் கவலைக்குள் இல்லை, ஏதேன் என்ற மகிழ்ச்சிக்குள்ள கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறபடியால் என்னை நோக்கி ஐஸ்வர்யம் வரும். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் வரும், எனக்குள்ளே இருந்து அந்த பைசோன் நதி புறப்படும். ஹல்லேலூயா. நேற்று இரவில் ஆண்டவர் அதான் சொன்னார், மோசஸ் நீ மகிழ்ச்சியாக மட்டும் இருந்து பாரு, எவ்வளோ பணத்தை நீ பார்ப்பாய். இன்றைக்கி அதே வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானம் எடுங்க. பிசாசு போய் பாருங்க. ஹல்லேலூயா. நீதிமான் பாடி மகிழ்கிறான், பாடுங்க. இந்த வாரம் முழுவதும் ஒன்று நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஐயோ அதுக்கு என்ன செய்ய, இதுக்கு செய்ய, இந்த வியாதி என்ன செய்ய, அந்த கஷ்டத்தை என்ன செய்ய, ஒன்றும் வேண்டாம். சோத்திரம் ஆண்டவரே, இதுக்காக சோத்திரம் ஆண்டவரே, நான் மகிழ்ச்சிக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டவரே. நல்லா பாடுங்க. நீதிமான் பாடி மகிழ்கிறான். அப்போ மகிழ்ச்சிக்குள்ள நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் நம்பணுமா? மகிழ்ச்சியாய் மாறுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சிக்குள் இருக்கிறீர்கள் என்று உங்கள் மனதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பைசோன் நதி புறப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது இந்த ராஜபாளையத்தில், இந்த மாவட்டத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கே இருக்குதோ எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்துடும். நம்முடைய களஞ்சியம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. பொன் விளையும் தேசத்தில் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பொன் விளை, கோதுமை நெல்லில் இருக்கிற இடத்துல இல்லைங்க, பொன் விளைகிற இடத்துல எங்களை வைத்திருக்கிறார், எங்கள் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு, மகிழ்ச்சிக்குள்ளே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக மாறுவது கூட நீ செய்ய வேண்டாம். நீ இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இல்லை, ரியாலிட்டியாக இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? சபையில். இது உண்மையாகவே இது நம்புவதுக்கு ஏதாவது விசுவாசிக்கணுமா? இல்லை, கண்டிப்பாக ராஜபாளையத்தில் சபையில் நீங்கள் நினைஞ்சிருக்கீங்க. இவ்வளோதானா? இப்போ சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். சிஸ்டர் பக்கத்தை பார்த்து, சிஸ்டர் என்னை பாருங்கள், என் முகத்தை பாருங்கள், பிரதர் என் முகத்தை பாருங்கள், நான் மகிழ்ச்சியாக தாங்க இருக்கிறேன். இதை யூ ஆர் பிலீவ், யூ ஆர் ஆல்ரெடி இன் ஹாப்பினஸ். பி ஹாப்பி, பி ஹாப்பி ஆல்வேஸ். ஹல்லேலூயா. நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியாக தாங்க இருக்கிறேன். மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். அப்படியா? எப்படி சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக தாங்க இருக்கிறேன். அப்படி சொன்ன உடனே ஒரு ஊற்று பைசோன் ஸ்டார்ட் ஆகிரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டியெல்லாம் எழுந்து நிற்போமா? குர்ரா ஷாக்கா லாபா லாபா லாபாலா ஓ ராக்கா லாஷா. கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் இந்த மனதில் உங்களுக்கு இது வெளிப்படும்படியாக நல்ல வாயத்தன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. உள்ளே போயிடும், இது உள்ளே போயிடும். ரேபா ராபா ஷாக்கா லா ஓ ரேக்கா லாபா ராபா ராபா லாபா. நல்ல அந்நிய பாஷையில் கொஞ்சம் நேரம் நல்லா ஓ ராபா தா ராபா லாபாலா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஷாக்கா லா லா ஓ ராக்கா லா 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 ஓ ரா லா 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 ஷாக்கா லா லா லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி ஒரு ஆட்டி ஆட்டி சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து ஆட்டி சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்று நடக்க போகிறது. பொன் விளைகிற பைசோன் நதி ஓ ராபா ராபா ஷாலா பாபா பாபாலா எங்கள் சபைக்குள்ளே இருந்து பாய போகிறது. அநேகருக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நதி. அநேக ஏழை ஜனங்கள் அநேக தேவ ராஜ்யத்துக்காக இந்த நதி பாய போகிறது. இந்த நதி பாயும் இடமெல்லாம் பொன் விளையோ. ஓ ராஷா காலா காலா லா 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 ஓ ராஷா தரா காலா லா 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 ஓ ரா காலா. ஒரே ஒரு ரகசியம், இந்த முதல் ரகசியம் இந்த வாரத்தில் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுறார். பிரைஸா. அந்த ரகசியம் என்னது? ஹாப்பினஸ். மகிழ்ச்சியாக இருங்க, கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க.
மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம், நீங்கள் விசுவாசித்தால் போதும். அல்லேலூயா. பணம் வந்த பிற்பாடு மகிழ்ச்சி அல்ல, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறபடியால் பணம் எனக்கு வரும். அல்லேலூயா. பணம் வந்த பிற்பாடு இல்லைங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து பாரு, அப்போ கதவை தட்டும் பை சொன்னது. ஹலோ 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 ஹலோ. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கபடினால் தங்கமும் வெள்ளியும் உங்களை தேடி வரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நிலங்கள் வரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சுகம் வரும். அதனால வேதவசனம் சொல்லுது, மகிழ்ச்சியாக இருப்பதை நம்முடைய, பார்த்தீங்களா பார்த்தீங்களா சிஸ்டர், இந்த மகிழ்ச்சி எவ்வளோ வேலை செய்யுது. ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது. ரெண்டாவது அல்லேலூயா ரேசா காலாலாலாலா. ஆண்டவரே இயேசுவை நாமத்தால் எங்கள் சபையை கண்களை தரங்கப்பா. ஆண்டவரே இந்த பைசோ நதி இன்று முதல் எங்கள் மனதில் பாயட்டும், எங்கள் மனதில் பாயட்டும். ஓ க்ளோரி டு லார்ட். ரேஷா கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். ஆண்டவர் அவங்களுடைய குடும்பங்களில் வறுமைகள் மாறுவதாக, பற்றாக்குறைகள் மாறுவதாக, கடன்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சொல்லப்படுற வார்த்தையின்படி பைசோ நதி இவங்களுக்குள்ள பாய்வதாக. ஓ ஷாக்கா லாலா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அவன் நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் ஆண்டு சிதம்பரம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.